ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகன்குளம், பனைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கரைவலை மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் டிராக்டர் மூலம் சிலர் மீன்பிடித்து வருகின்றனர். இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை நிர்வாகத்தை கண்டித்து வரும் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து ராமநாதபுரம் செய்தியாளர் மகேஸ்வரன் தமிழ்நாடு மீன்பிடிப்பு தொழிலாளர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் கருணாமூர்த்தியிடம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம், பனைக்குளம், சோலையங்கோப்பு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரைவலை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கரைவலை தொழிலானது கடந்த பல வருடங்களாக இங்கு நடைபெற்று வருகின்றது. தற்போது ஒரு சிலவர்கள் தங்களது டிராக்டர்களை பயன்படுத்தி அந்த கரைவலை தொழிலை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மீனவர்கள் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க சிஐடியினுடைய மாவட்ட செயலாளர் கருணாமூர்த்தியுடன் கேட்டறிவோம். இந்த கரைவலை மீன்பிடி தொழில பயன்படுத்தினால எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுது, இதுல எவ்வளவு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? குறிப்பாக ஒரு 40-50 தொழிலாளிகள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலை 2 டிராக்டர்கள், குறிப்பாக விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த டிராக்டர்களை கொண்டு கரை உரங்களை நிப்பாட்டிடுறாங்க. அதுல அதாவது ரோலர் மிஷின் அதை பொருத்திடுறாங்க. 40 பேர் செய்யக்கூடிய தொழில் இந்த 2 ரோலர் மிஷினை வச்சு செஞ்சாங்க, ட்ரக் வச்சு. இது ஆக்சுவலா சிறு தொழில் வரம்புகளே வராது. ஏன்னா இது பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்துது. கடல் வளத்தை சுத்தமா நாசம் பண்ணிருது. ஒரு கூப்பிடுற தூரத்தில் இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிறது தான் கரவலை தொழில். ஆனா 2 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் வலையை கொண்டு போய் போட்டு அங்கிருந்து இங்க மீனை பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்பு இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்துது. இதனால இன்னைக்கு குறிப்பாக இந்த பகுதியில் இன்னைக்கு 3 பேர் தான் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க இங்க சொல்றாங்க. அந்த 3 பேருடைய இந்த வரம்பு மீறிய தொழிலை தடை செய்வதற்கு இன்னைக்கு மாவட்ட நிர்வாகமோ மீன்துறை நிர்வாகமோ அதற்கு தகுதி இல்லாம இருக்கு, அதுக்கு திறன் இல்லாம இருக்குன்னு சொன்னா இது மேலும் வளர்ந்தா என்ன ஆகும்? உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை தடை செஞ்சால்தான் இதை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்றதுக்கு வழி இருக்கு. இந்த தடை செய்ய வேண்டும் என்று கண்டித்து நீங்க ஏற்கனவே மாவட்ட ஆட்சியில இல்ல மீன்வளத்துறை பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்களா? இல்ல இப்ப இந்த தடை செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருடைய மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 2 முறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். ஆனா என்னன்னு தெரியல, இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இறுதிக்கட்டவா எனக்கு வர 16ஆம் தேதி நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே நாங்கள் நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை நடத்த போறோம். அது இதற்கு மேல இந்த நிர்வாகங்கள் என்ன பதில் சொல்ல போறான்னு எங்களுக்கு தெரியல. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மீனவருடைய கோரிக்கை. சத்தியம் செய்தலுக்காக அழகன்குளத்திலிருந்து ஒளிபர குணசேகரனுடன் மகேஸ்வரன்.